கேஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெந்தய சாப்பாடு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு டொமேட்டோ சேர்த்துருக்கேன், 2 க்ரீன் சில்லி, அப்புறம் மஸ்ட்டு ஃபெனுக்ரீக் தான், அது நான் நிறைய எடுத்திருக்கேன். அப்புறம் இதெல்லாம் ஸ்மெல்லுக்காக, ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபெனுக்ரீக்கோட ஸ்மெல் வரணும், அது கருகு விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படியும் சொல்கிறது தான், இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே அப்படி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர்லாம் ஆனியன் போட்ட உடனே டொமேட்டோ ஆட் பண்ணிடுவாங்க, நல்லாவே இருக்காது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், ஆனியன் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஃப்ளாஷ் லைட் ஓவர் கிளார் அடிக்கிறாரு, உங்களுக்கு அப்படி தெரியுது. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் வேகும். பாருங்கள், சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு காமிக்கிறேன். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லோ கலரில் ரைஸ் வேணும், அதனால் நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் கலரில் வேணும்னா தேங்காய் பால் இல்லை அப்படியே கூட விட்டுடலாம், நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இந்த இதில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், தண்ணி ஊற்றலை. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வாட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த டேஸ்ட்டெல்லாம் வாட்டரில் தான் இருக்கும், எதுவுமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோன்னா அதில் இருக்க டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கே தெரியும் எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நான் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெந்தய சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் மிக்ஸ் பண்ணி விட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கேஜே கிச்சனை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.